இதுக்குத்தான் இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும், காது கேட்காத செவிடமாகவே நான் உட்காந்துருந்தேன். அப்பப்ப மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேடையில் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்னைக்கு நான் நிற்கிறது காரணம், இன்னைக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்க நிகில் முருகனும் தான் காரணம். இவ்வளோ அற்புதமான மேடை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஒரு சர்வதேச ஒரு பட விழா 7 நாளாக இங்கே நடக்குது. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாது. ஆமாம், ஆனால் உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிருக்கும்போது என்ன சொன்னீங்க? ரைட்டு, ஓகே, அந்த இடத்துல இருந்து வந்தவன் அந்த வடிகள். நிஜம்தான் நீ சொல்றது. லிமிட்டா பேசணும், அலாட்டா பேசணும். அப்படி லைட்டா கரெக்டி வரும் டைலாக் கொண்டு பருத்தி பால் அப்படிமா வந்தேன். பழைய படமெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லவ்கார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டில் தொல்லை தாங்காம தானே இங்கே வந்தா நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா இங்கே. அப்போ 90ஸ்க்கு முன்னால் இப்போ அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாகாது. ஆனால் அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்கள் பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், உங்களுடைய வெற்றி. இது நீங்கள் பார்த்து வச்சிங்க. எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ணப்படுறதா. பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார். எப்படி ஆடுவார்? தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலே இருக்காது, மேலே ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா ஒண்ணுமே செய்யலைங்க. விரல மட்டும் நிற்கிறாரு, தேசிய அவார்டு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் இல்லை, அது வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்கிறார். என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா, ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் படம் போயிருக்கோம். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா? அது சென்னை சர்வதேச திரைப்பட இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்லுறது. இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு தான் நான் சொல்றேன் பாருங்க. நல்லா அதில் இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன், அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அது மாரி செல்வராஜ் என்ன சொன்னார், பெரட்டி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடியாது. காரில் போயிட்டு இருக்கேன் நானும் ஒரே நிமிஷம். அப்போ அவர் பாட்டு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடினேன். திடீர்னு லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்றாரு, இதுக்கு தான் பாட வேணான்னு சொன்னேன். யார் நீ வேற ஏங்க என்னங்க பாட சொல்லிவிட்டு லாரி வந்து வாய வச்சு சும்மா அப்பான்னா ஒரே தான் ஓவரா போற நீ அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம்.
நான் கேட்டேன் மாரிசுராஜா, ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும்? கையில தான் துப்பாக்கி இருக்கல மாதிரி. அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில உட்காந்து, அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா. என்ன வேற கணக்கா இருக்கும், சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்ட்டு. நீங்க உள்ள உட்காந்து கதவை முடிக்குங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும், உள்ள ஒரு பக்கம் ஓடுது. ஆனா 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 அண்ணே சிரிக்காங்கன்னு, அண்ணே சிரிக்காங்கன்னு. இவர் அதுக்கு மேல நம்மால் உதயநிதி சார் அவர் பின்றாரு. அப்ப பேசி இருக்கும்போது சொல்றாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸா, என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தானா வெளியே ஓடுறதுக்கு பாதை இருக்கா? கதவை திறந்து வச்சிருக்கியா? அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் பாப்பா ஓடிடும் அப்படின்னு. சார் அங்க என்ன நடக்குது அங்க அப்படின்னாரு அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்தோம். சரி ரைட், அது முடிஞ்சு. இப்போ அந்த அந்த சீரியஸுக்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க. அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸுக்கு வர்றோம். அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அண்ணே வடிவல்ண்ணே, அண்ணே 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 கொஞ்சம் சிரிக்காமல் பண்ணுங்கண்ணே, நாங்கள் சிரிச்சிட்டு சீரியஸுக்கு வந்துடுவோமுங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீ வந்துடுவையா, நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு. சரி முடிஞ்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறேன், மெல்ல ஜன்னல் வெளியே பார்க்குறேன். அதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. நீங்கள் ஜன்னல் வெளியே பார்த்தா லாரியில் வராங்க, அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அது அந்த சீனு க்ளோஸ். அது லாரியா வந்து இறங்குறாங்க. இவரும் பார்க்க நானும் பார்க்குறேன். பார்த்து ஃபர்ஸ்ட் டேக்கில் அண்ணே அங்கே வரானே, அண்ணே நான் செத்தே வருவேனே, கொண்டுருவாங்கன்னு. சிரிப்பே வரக்கூடாது, உங்க நடையில கூட சிரிப்பு வரக்கூடாது, தயவு பண்ணி சீரியஸா பண்ணுங்கண்ணே நைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்று இவரும் பார்த்தார். படக்கம் போய் கதவு திறந்தார். கதவு வேணாப்பா வேணாப்பா. அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலயும் காமெடி இருக்கு. வேணாப்பா உள்ள கொண்டுருவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏஆர் ரஹ்மான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பெரிய அன்சப்பு, உதயநிதி சாருக்கு எல்லாம் அந்த இடத்துல. சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கிறோம். திறந்தோன்ன அந்த உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா, திறந்தோன்ன என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு, இப்படியே போகுதுங்க படம் பூரா. ஆனா வெளியில வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா,